கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை உங்களோடு வெகு விரைவாக வேகமாக சொல்லி கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுவதற்கு, அதாவது சொல்லுவதற்கு வேண்டிய வார்த்தைகள், வசனங்கள், பலவிதமான காரியங்கள் மனதிலே வந்து போனாலும் நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கும் பொழுது எதை சொல்கிறதுன்னு தெரியாது. இதை சொல்கிறதா அதை சொல்கிறதான்றது போலெல்லாம் சில நேரங்களில் எனக்கு வார்த்தைகளின் உள்ளத்திலே ஆவியானவர் கொடுப்பார். இன்றைக்கு இப்பொழுது இந்த நாளிலே இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும்படி நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை சுருக்கமாகவும் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக முடிக்கவும் நான் ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க வார்த்தைகள். இன்றைக்கு அநேக ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அவரிடத்துல விசுவாசமாக இருக்கீங்க. அவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஜெப வீட்டுக்கு, இந்த ஆலயத்துக்கு, இந்த ஆராதனைக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. அதை காண்பிக்கும் வண்ணமாக தான் வந்திருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஏனோ தானோ என்று வந்தோம் போனேன்று இல்லாமல் இப்போ அமர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதற்காகவும். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அன்பு எல்லாவற்றின் அடிப்படையில் நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம எதற்காக என்றது, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்மில் அநேகர் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோம். எல்லாருமே எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் எதையும் எதிர்பார்த்து நான் இங்கே வரல என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே உண்டா என்று சொல்லி நான் கை தூக்க சொல்லவில்லை. அப்படி ஒரு சங்கடத்துக்குள்ளே உங்களை நான் நடத்த விரும்பவில்லை. எல்லாருக்குமே மனசில் ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் என்று எல்லாருக்குமே இருக்க செய்யும். எனக்கு எதுவுமே எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க, சும்மா வந்தேங்க அப்படி யாராவது சொல்லுவீங்களா? அவரவருடைய மனசுக்குள்ளற தனிப்பட்ட உங்களுடைய தேவைகள், தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, அல்லது உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், இப்படி அநேக காரியங்களை மனதிலே வைத்து கொண்டு தான் நாம் இந்த இடத்துக்கு வருகிறோம். இதில் பிரதானமான ஒரு நோக்கம் எது என்று சொன்னால், கர்த்தரை ஆராதித்து அவரை நேசித்து பின்பற்றி விசுவாசிப்பதனால நம்ம கர்த்தருடைய ராஜ்யம் போக வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லலை. அதே சமயம் நம்ம போகிற காலம் வரைக்கும், ஆண்டவருடைய ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய, அல்லது நாம் இந்த உலகத்தில், உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே வாழ்வதற்கு அவசியமான தேவையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரும் ஆவியானவரும் சொல்லுகிற வார்த்தையை நாம் இப்போது வாசிக்க கேட்டது என்னவென்று சொன்னால், அவனவன் தன் வாயின் பலனால் தெரிவிக்கிறார்.
அப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிற அல்லது பெற்றுக்கொள்ளுகிற அல்லது பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற எந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், எதன் அடிப்படையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அல்லது கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், எங்கே இருக்குது விஷயம்? எங்கே இருக்குது? அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். உலக வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் அநேக பேசுகின்ற நேரத்தில், அதாவது பேச்சு வழக்கில் பேசுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்னது? எல்லாம் வாயால் தான் கெட்டுதுன்னுவாங்க. வாயால் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது உண்மை. இது ஒரு வழக்கு சொல்லாக இருந்தாலும் இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். வசனம் வேணால் அழகாக தெளிவாக போட்டிருக்குது. நிறைய இருக்குதுங்க. வார்த்தையை பற்றி, வாயை பற்றி நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்தால் இன்றைக்கு ஒரு நாளே பத்தாது. அவ்வளோ வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள் மட்டும் இல்லைங்க. எடுத்து போய் நீங்கள் அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, வார்த்தை அல்லது வாய், சொல்லு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வேணாலும் இப்போ சொல்ல முடியாது. 1-2 காரியங்களை நான் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நான் படிக்கிற காலங்களிலே நீங்களும் படித்திருப்பீங்க. செய்யுள்ள நுணலும் தன் வாயார் கெடும் அப்படின்னு சொல்லி, அது எது நன்னெறியா என்னமோ புறநானூறு என்னமோ தெரிலிங்க. அது எதில் தான் வரும்? அது 4 வரி பாடலில் அது கடைசியாக வரும். நுணலும் தன் வாயால் கெடும். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றதெல்லாம் மறந்து போச்சு. இது தமிழில் செய்யுள்ள நான் படித்தது ஞாபகம் இருக்குது. இதை தமிழில் நிறைய பேர் ஊரில் பேசிக்கிறது தவளை தான் வாயாலேயே கெட்டுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை. நம்ம ஏதோ வேடிக்கை பேச்சாக நீங்கள் நினைக்கிறீங்களே, அது உண்மை. அப்போ என்ன சொல்ல வருகிறேன்? வேதத்தில் இல்லாததை யாரும் சொல்லவில்லை என்பதை தான். பொதுவாக இன்றைக்கு நிறைய பேருக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியலன்றது நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன்னா, வேதத்தை அவங்க படிக்காதனால தான். வேதத்தை அவர்கள் படித்திருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு ஊரில் சொல்கிறாங்க, உலகத்தில் சொல்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் பேசுகிறதெல்லாம் சிலருக்கு மனசில் பதியுது, அவங்களுக்கு நினைவில் வருது. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லும்போது நல்லா உற்சாகமாக கேட்குறீங்க, கவனிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சிருக்கீங்க. ஆமாம் சொல்கிறாங்கன்னு. இப்படிலாம் நம்ம இந்த கால போக்கில் இப்படிலாம் சொல்லுகிறதை நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற காரியம் ஏன் தெரியலன்னா, வேதத்தை வாசிக்காது தான் காரணம். அது மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்கிறவங்களோடு நீங்கள் பழகியிருந்தால் ஒருவேளை அவங்க அந்த வசனத்தின் மூலமாக அவங்கள்ட்ட பேசும்போது, உங்களுக்கு இந்த பைபிள் இப்படி ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே வேதத்திலே சொல்லப்படாத ஒன்றையும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் சொல்லிவிடவும் இல்லை, சொல்லவும் முடியாது. அவங்க சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் வேதத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிடவும் முடியாது. அதற்காக அந்த கருத்துக்களை நான் புறக்கணிக்கலை, நான் ஒதுக்கலை. உலகத்தில் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் அதை அலட்சியப்படுத்தவில்லை. என்னுடைய பொறுத்தளவுக்கு சரி ரைட்டு, யார் சொன்னால் என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவே யார் என்ன சொன்னாலும் அதில் சொல்லப்படுகிறதான உண்மையை முதலாவது புரிஞ்சிக்கணும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்ம எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்னா, யார் என்ன சொன்னாலும் அந்த காரியங்கள், அந்த வார்த்தைகள் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதா, இதை குறித்து இயேசு என்ன சொன்னார் அல்லது சொல்லுகிறார், இயேசு இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, பைபிளில் இதை பற்றி ஏதாவது வார்த்தை இருக்கிறதா என்று நீங்கள் ஆராயணும். நான் எப்பொழுதுமே எந்த சம்பவம் எங்கே என்ன நடந்தாலும் சரி, அதற்கு வேதத்தில் இருக்கிற காரியங்களை தான் நான் கொண்டுட்டு வருவேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், என்னோடு நெருங்கி பேசுகிற பழங்களுக்கு தெரியும். எந்த சம்பவமாக இருக்கட்டுங்க, எந்த சம்பவமாக இருக்கட்டும், அதற்கு தொடர்புடைய சம்பவம் பைபிளில் இருக்கும். நான் கடந்த வாரம் கிராமத்தில் விசிட்டிங் போயிருக்க இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
ஊழியத்தின் பாதையில் ஊழியத்தின் நேரத்தில் நேரம் என்ன சரி சாப்பிட வேண்டிய நேரம் தாண்டிடுது. சில நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் எங்களால் சாப்பிட முடியல. சாப்பாடு தயாராக இருந்தாலும் கூட, அவங்களுக்கு காத்துட்டு இருந்தாலும் கூட, இதில் என்னென்னா என் கூட வந்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பசி நேரம் தாண்ட போது. அப்போ வழியில் அங்கங்கே கிடைக்கிறது கொடுக்குறதெல்லாம் சாப்பாட்டை தவிர்த்து மற்றதெல்லாம் சாப்பிட்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சது சொன்னேன். இயேசுநாதர் சீஷரோடு போயிட்டு இருக்கும்போது, சீஷர்கள்லாம் பசியாக இருக்கும்போது வயல் வழியாக போனதாகவும் வயலில் இருந்த அந்த கதிர்களை கொய்து சாப்பிட்டதாகவும் வசனம் பைபிள் இருக்கிறதை நான் சுட்டி காமிச்சேன். பாருங்க, இப்படிலாம் இருக்குது. இயேசு எத்தனை வீட்டுக்கு போயிருக்காரு, எத்தனை வீட்டில் பந்தி இருந்தார், சாப்பிட்டாருலாம் எழுதியிருக்குது. என்ன மார்த்தாள் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு, நிறைய வீட்டில் போய் எங்கெங்கெல்லாம் அவர் பந்தி இருந்தார் என்று பைபிளில் எழுதியிருக்குது. சாப்பிட்டதெல்லாம் பேதுருடைய மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு, நிறைய வீட்டில் இயேசுநாதர் சாப்பிட்ருக்காரு. அதனால் சாப்பாட்டுக்கு ஒன்றும் கொஞ்சம் பஞ்சம் இல்லை. அது மட்டும் இல்லை, போகிற இடங்களெல்லாம் நல்ல விருந்து. நீங்கள் எடுத்து வாசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லாசரு வீட்டில் மார்த்தாள் மரியாள் இயேசுவை ரா விருந்துக்கு அழைத்திருந்தாங்க. இயேசுவும் அதில் பந்தி இருந்தார்னு போட்டிருக்குது. அது என்னாவும் அதில் வார்த்தையை பாருங்கள், ரா விருந்து. அப்போ விருந்துனாலே பலவிதமான வகை வகையான சாப்பாடுக்கு பேர் தான் விருந்து. எதுக்கு இது சொல்ல வரேன், இந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல போகிற இடங்களெல்லாம் சீஷர்கள் இயேசுவோட கூட செல்லும் பொழுது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு நேரம் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் பசியாக இருந்ததுனால வழியை போகிற என்ன செய்தாங்க. ஆமாம், நான் எதற்கு அதை நான் சொல்ல வந்தேன்னா, ஊழியத்தில் குறித்து ஏன் அதை அவங்க சாப்பிட்டாங்கன்றதான் பசியாக இருந்தது. ஏன் பசி நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, அதனால் சாப்பிட்டாங்க. ஏன் பசி நேரத்துக்கு சாப்பாடு இல்லை? சாப்பாடு கிடைக்காம இல்லாமல் இல்லை, சாப்பாடு நேரத்துக்கு போய் சாப்பிட முடியல. இதை நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஊழியத்தில் நமக்கு நேரங்கள் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். எல்லாம் கரெக்டாக நடக்கும், கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்ணும் நம்ம நினைக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவத்தை நான் அந்த இடத்துல நான் சொன்னேன். அதை எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா, இது போல் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பைபிளில் வேதத்தில் இப்படிங்களா சம்பந்தம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சம்பவங்கள் பைபிள் இருக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இது போல் சொல்லப்படுகிற கருத்துக்கள் எல்லாமே வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் எல்லோரும் வேதத்தை வாசிக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் வாசிக்க தொடங்கிட்டீங்க. 1 மாதம் போய் முடிந்து விட்டது. இந்த வருஷ தொடக்கத்தில் எல்லோரும் தொடங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேதாகமத்தை முழுசாக படித்து முடிப்பதற்கான ஒரு கையேடும் இருக்கிறது. சீக்கிரமாக படிப்பதற்கு அதில் போட்டிருக்கிற வண்ணமாக நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் முடிச்சிடலாம். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றியே யோசிக்காதீங்க, இருக்கிறது எப்படியாவது படித்து முடிக்கணுன்றதில் நோக்கமாக இருங்க. நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க அது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க படிக்கணுன்னு. ஐயா, புரிஞ்சுக்கிட்டு படிக்க வேணான்னு நான் சொல்லலை. நீங்கள் அப்படி உங்களால் புரிஞ்சு படிக்க முடிஞ்சதுன்னா நிதானமாக படிங்க. ஆனால் அப்படி படிக்கிறன்ற பேரில் பாதியிலே நிறுத்திடுறாங்க சில பேர். வருஷம் முடிஞ்சவொடனே அப்படியே விட்டுடுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல கிடுகிடுன்னு படிச்சிருங்க. அப்போ திரும்ப 2வது முறை படிக்கும்போது நிறுத்தி அந்தந்த இடத்துல இந்த சம்பவங்கள்லாம் என்ன ஏது என்பதை படிங்க, தப்பு கிடையாது. எப்படியாவது நீங்கள் படிக்கணும் ஒரு முறையாவது. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, வேத புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை எடுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு புத்தகத்தைன்னா என்ன, இப்போ யாக்கோபு எடுன்னு நான் சொன்னேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி நான் சொன்னேன். நிறைய பேருக்கு யாக்கோபுன்னா உடனே ஈசாக்கு மகன் யாக்கோபு, போனால் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். மைண்ட் அப்படி போகுது. யாக்கோபு யார்? ஈசாக்கருடைய மகன் தானே யாக்கோபு. அப்போனா ஆதியாகமத்தில் இருக்குன்ட்டு அங்கே போய் தேடுறாங்க. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. எந்த பைபிளில் எந்த புத்தகம் எங்கே இருக்குன்னே சில பேருக்கு தெரியல. அதுக்குத்தான் சொல்கிறேன், ஒரு முறை படிங்கன்னு ஏன் சொல்கிறேன், எது எங்கே இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வேதத்தை புரிஞ்சு ஒரே நேரத்தில் ஒரே முறையில் படித்து வேதத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சுங்களா? எனவே படிக்க தொடங்குங்க. வேதத்தை படித்தால் தான் இந்த காரியங்கள், நான் சொல்கிற காரியங்கள் உங்களுக்கு புரிய வரும். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களோட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம்
உங்களுடைய வாய் அல்லது உங்களுடைய வாயினுடைய வார்த்தை என்று நான் சொல்ல வருகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி சொல்லுகிறோம் என்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இந்த காரியம் நிறைய பேருக்கு தெரியல, புரியல. என்ன தெரியல என்று சொன்னால், என்ன வேணாலும் பேசுறது, எதை வேணாலும் பேசுகிறது, எப்படி வேணாலும் பேசுகிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுடுவார்னு நினைக்கிறேன். நடக்காது, கிடைக்காது. எனவே அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை பற்றி ஆண்டவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு இதை பற்றி என்ன சொல்றார்? இப்போ நான் என்ன வாசித்தோம்? அவனவன் தன் அடுத்தவங்க வார்த்தை இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதற்குரிய பலனை ஆண்டவர் தந்து உங்களை திருப்தி அடை செய்வார். ஞாபகம் வச்சுங்க. எனவே அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாருன்றது கிடையாது. நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படி பேசுகிறேன்னு அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது என்பதை சிலர் இன்னும் புரிஞ்சுக்கிறேன். என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசிடுவாங்க, ஏன்னா கர்த்தர் எல்லாம் எனக்கு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை ஆண்டிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணமே உங்களுடைய வார்த்தை தான், வாயின் வார்த்தைகள் தான். இயேசு என்ன சொல்லுகிறார் என்றதை நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். படிக்கலாம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருப்பாக்கும் உன்னால் கூடாதே. நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக சத்தியம் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை, இன்னும் சொல்ல போனால் பொய் சத்தியம் பண்ணுறவங்க ரொம்ப பெருகிட்டாங்க. இவங்களுடைய நினைப்பு என்னன்னா, நான் சத்தியம் பண்ணிட்டாக்க அதை அவங்க நம்பிடுவாங்க, இது உண்மைன்னு நினைப்பாங்கன்றதுக்காகவே சத்தியமாக சொல்கிறாங்க, சத்தியமாக தலையில் அடிக்கிறாங்க, சத்தியமானுவாங்க. இவங்க சத்தியம் சொல்லிவிட்டு அது உண்மையா? இன்றைக்கு துணிகரமாக பொய்யான ஆணையிட்டு பொய்யாக சத்தியம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கர்த்தர் கவனிங்க. அதனால் என்ன செய்யணும்? 37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். போதும், பார்த்துங்க. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நடந்த மாதிரியே சொல்கிறது கிடையாது. அதுக்கு கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் வச்சு சோடித்து திருத்தி பேசுறது. சில காரியங்களை பேசுகிறாங்க, சொல்கிறாங்களா, ரெண்டகம் பண்ணுறது, அதை ஒன்று ரெண்டாக்குறது. அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எதுக்காக அப்படி சொன்னாங்கன்றதெல்லாம் அலசி ஆராயறதே கிடையாதுங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்கிறாரு, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். வேறு ஒன்றும் நடந்தபடியே சொல்லணும். அப்படி சிலர் சொல்கிறது கிடையாது. நடந்தது ஒன்றா இருக்கும், இங்கே சொல்கிறது ஒன்றா இருக்கும். இப்படி நம்ம பேசுவதனால என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? அவனவன் வாயின் பலனால. ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பேசுகிற காரியங்களில் கவனமாக இருங்கள்.
நீங்கள் பேசுவதற்கு முன்பதாக நிதானித்து பேசுங்க. வார்த்தைகளை நம்ம விடும் பொழுது அதை குறித்து யாக்கோபு சொல்கிறாரு, யாவரும் கேட்கதற்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு. எடுத்து பாருங்கள், யாக்கோபு எழுதுகிற நிறுவத்து தான் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த வசனம் தெரியல பாருங்கள். முதல் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஒரு நிமிஷம். இந்த ஜனவரி மாதம் 1 தேதி இங்கே இரவு வரும்பொழுது ஒரு நோட்டு, ஒரு பேனா, பிரசங்க குறிப்பு எழுதுறதுக்காக கொடுத்தேன். எங்கே இது? தங்கமணி பிரதர் கேட்போம். முன்னாலே தான் உட்காந்துருக்காரு. நோட்டு எங்கே, பேனா எங்கே? நிறைய பேர்ட்டு அந்த நோட்டையே காணுமே. எங்கே வேலை மெனக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு செலவு பண்ணி இலவசமாக ஏன் கொடுக்குறாங்க? இங்கே அந்த நோட்டு நான் இன்னமும் இதை வேறு கவனிக்கணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு பேனாவும் ஒரு நோட்டும். இப்போ சொல்லப்படுற குறிப்புகளை எழுதலைன்னா எப்படி உங்கள் மனசில் பதியும் சொல்லுங்கள்? இதை எப்படி நான் இப்போ கவனிக்கிறது? இப்போ இதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போட்டு இப்போ எல்லாத்தையும் இருக்கான்னு பார்க்குறதா? இந்த கேமரா மேன்ட்ட தான் சொல்லணும். இப்போ அப்படியே ஒரு ரவுண்டு போய் வந்தால் இப்போ தெரியும் யார் யார்கிட்ட இருக்குது, யார் யார் எழுதுகிறாங்கன்றது. நெசமாக சீரியஸாக தான் சொல்கிறேன், தப்பே கிடையாது. இப்போ நான் என்னால் வந்து பார்க்க முடியாதுங்க. இப்போ அப்படியே ஒரு ரவுண்டு போனோம், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். நான் சிரிக்கிறேன், கவனிங்க. இப்படியே ஸ்டில்லே வச்சுருக்கக்கூடாது இந்த கேமராவை. அதையும் சொல்லிடுறேன். ஒரே போர் அடிக்குதுன்றாங்க நிறைய பேர் பார்க்குறவங்க. என்னையே என் முகத்தையே பார்த்துட்ருக்குது, உங்களையும் பார்க்கணுன்றாங்க. அதனால் யார் என்ன செய்கிறாங்கன்றதையும் கவனிக்கணும். நான் நிஜமாக சொல்கிறேன், விளையாட்டாக நான் சொல்ல கிடையாது, சின்சியராக சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும், இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் கேமரா இந்த பிரசங்க நேரத்தில் அப்படி போய் வந்தால் தான் யார் தூங்குறாங்க. நிறைய பேர் பின்னாடி உட்காந்து தூங்குறதாங்க இன்றைக்கி ஜெபத்தில் சொல்லி அழுகுறாங்க நம்ம விசுவாசிங்க. செய்தியை யாரும் கேட்கல, கவனிக்க மாட்டுறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு. நான் இங்கேருந்து பார்த்தேன், எனக்கு தெரியுமா என்ன, ரொம்ப அழகாக இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை அழகாக திறந்து வச்சுருப்பாங்க. அப்படி பாதியில் தான் இருக்கும். அது சங்கீதத்தில் இருக்குதோ ஏசாயாவில் இருக்கோ தெரியாது. நான் என்ன சொன்னாலும் அந்த ஏசாயாவில் தான் இருக்கும், இல்லை சங்கீதத்தில் தான். என்ன சொன்னாலும் பார்க்குறதுக்கு பைபிளை திறந்து வச்சுட்டு படிக்கிறமே. இதில் என்ன ஒரு ட்ரிக்குன்னா, இவங்க பைபிள் படிக்கிறாங்களோ, அவங்க தலையை நட்டுக்கிட்டு இவங்க பைபிள் படிக்கிறதாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த தியானம் வேறு, இதில் வேறு. வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு, ஆமாம், அவங்கெல்லாம் வந்து சபையில் ஆலயத்தில் அதுவும் ஆராதனை நேரத்தில் தான் அவங்க தியானம் பண்ணுவாங்களாம். மற்ற நேரத்தில் அவங்க நேரம் கிடையாது. அவங்க அதுவும் பிரசங்க நேரத்தில் தான் தியானம் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிறது கிடையாதுங்க. உட்காந்து நல்லா தூங்க வேண்டியது. ஒரு பிரோஜனமும் உங்களுக்கு கிடையாதுங்க. இப்போ சொல்லிவிட்டு உட்காந்துருக்குறேன். கவனிங்க, ஃபுல்லாக கவர் ஆகும். யார் யாரெல்லாம் இன்ஸ் எடுக்கிறாங்க, யார் யார் இந்த நோட்ஸ் எடுக்கிறாங்கன்றது நான் அதில் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஸ்லோவாக போகணும். அப்படியே போய் எல்லாரையும் கவர் பண்ணிவிட்டு வாங்க, பேசிக்கணும். கொடுத்த நோட்டில் யார்கிட்ட இருக்குது, இல்லை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காங்களா, இல்லை வாங்கவே இல்லையா, வாங்கிக்கலாம். சரி, இங்கே கவனிங்க. என்ன சொல்லணும், என்ன பார்த்தோம்? யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய். இங்கே சொல்லப்படுகிற இன்றைக்கு இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த ஆலயத்தில் கொல்லப்படுகிற இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்கிறதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதில் ஒரு ஆர்வமாக இருக்கணுங்க. சொல்லும்போது தான் உட்காந்துட்டு குறிப்பு எழுதுகிற மாதிரி காட்ட வேண்டியது. படிக்கும்போது பைபிளை பார்க்கணும், சொல்லும்போது இங்கே கவனிக்கணும். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் அப்படின்னு போட்டிருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பேசவே விட மாட்டாங்க. இன்றைக்கி சில பேருடைய சுவாபங்கள் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு உள்ளே வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் பேசணும்னு நானும் சில பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஒரு சிலரை சொல்கிறேன். நான் எத்தனை தடவை சொல்கிறது, எப்படி சொல்கிறது எனக்கும் புரியல. இது முதல்ல நல்ல பழக்கமே கிடையாது.
இது ஒழுங்கும் கிடையாது. ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்று சொன்னால் பேசும்போதே அவங்கள மறித்து நம்ம பேசுகிறது தான் எதிர்த்து பேசுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பேசும்போது பேசுகிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக போகிறது தான் நல்லது. நீ பதில் சொல்ல வேணான்னு சொல்லுங்க. இன்றைக்கு பதில் சொல்கிற விதத்துலேயும் வேறு காரியம் இருக்குதுங்க. எதிர்த்து பேசுகிறதுனா என்ன? அவங்க சொன்னாங்கன்னா நம்மள்கிட்ட தவறு குற்றம் இருந்துங்கன்னா கம்முன்னு போயிடுறது தான் நல்லதுங்க. அப்படி இல்லை, எதிர்த்து பேசுகிறது என்ன ஏது எப்படி எப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறது, இது எதிர்த்து பேசுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கவே, இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க வாயை அடைக்கிறது, அவங்கள பேச விடாமல் இவங்க பேசுகிறது. இது ரொம்ப 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 கெட்ட பழக்கம். அப்படி நீங்கள் பேசி தான் ஆகணும், என் மண்டை வெடிச்சிரும் இப்போ அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்னு ஒன்று அப்படி சொல்லிட்டு பேசணும். அவங்களும் பேசுவாங்க, இவங்களும் பேசுவாங்க. 2 பேரும் பேசுனா 2 பேருக்குமே கேட்காதுங்க. அதை பற்றி இவங்களுக்கு கவலையும் படுறது கிடையாது. இது என்ன ஆவின்னு நான் கேட்குறேன். இது நல்ல பழக்கம் இல்லை. பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுவது ஒரு ஒழுங்கீனமான ஒரு காரியம். நான் இல்லைங்க, அவங்களோட நோக்கம் என்னென்னா அவங்கள பேச விடக்கூடாது. ஏன் பேச விடக்கூடாது? என்னை குறை சொல்லி என்னை குற்றப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க வாயிலிருந்து அவங்க வாயால் அந்த வார்த்தையை கூட இவங்க கேட்குறதுக்கு இவங்க ஆயத்தம் இல்லை. அதை கூட கேட்டுவிடக்கூடாதுன்றதில் வேகமாக இருக்கிறாங்க. இந்த எண்ணம் தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். இதை தான் பெருமை மேட்டிமை நாவியது. சொல்லட்டுமே இல்லைங்க, அவங்க இப்படி சொல்ல விடக்கூடாதுங்க. சொன்னதுக்கப்புறமா உன் பதிலை சொல்லியா, நீங்கள் சொன்னது தவறு, நீங்கள் பேசுகிறது தவறு, என்னை பற்றி நீங்கள் நினச்சது தவறு, நான் அப்படி இல்லை, அப்புறம் உங்கள் விளக்கத்தை எடுத்து பேசுங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தையை விட்டுறது, அவங்க வாயை திறந்த உடனே அவங்க வாயை அடைக்கிறது, இது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் இந்த காரியத்தை இன்னும் சில பேர் கற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன்? அவனவன் தன் தன் வாயன் பல நாள். நீ இந்த மாதிரிலாம் வாயை அடிக்கிறது, அடுத்தவங்க வாயை அடைக்கிறது மற்றவங்க பேசாதபடிக்கு அவங்க வாயை அடைக்கிறது, இது வாயை அடிக்கிறதா இருக்கும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேசவே முடியாதுங்க. நம்ம பேசுறது கேட்கவும் மாட்டாங்க, நம்மளை பேசவே விட மாட்டாங்க, அவங்களே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது சரியா? உங்களெலாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேன், யாராவது எங்கேயாவது எப்படியாவது எடுத்துகிட்டு போட்டுங்க. நான் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் உங்களுக்கு தான். நீங்கள் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், ஏன் எப்படி நடந்துக்கணும் என்று சொன்னால், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அதை புரிஞ்சிக்க முதல்ல. எனவே நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறோமே தவிர நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது இன்னும் சில பேர் கற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களே. இது ரொம்ப 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 ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நான் சொல்கிறேன். எத்தனையோ இடங்களில் ஆண்டவரை குறித்து தவறாகவும் தரக்குறைவாகவும் பேசினாங்க. இயேசு பேசினாரா? பதிலுக்கு பேசவே இல்லை. பிலாத்து கேட்குறான், நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்டுட்ருக்கிறேன், நீ ஒன்றுக்கும் வாயை திறக்கவே இல்லையன்றார். அப்படிலாம் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு சொல்லு தாங்க முடியல, ஒருத்தவங்க ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், உங்களோட எண்ணங்கள் சரிதான், அதற்காக நீங்கள் நடத்துகிற அந்த பிஹேவியர் சரி கிடையாது. என்னை யாரும் ஒன்றும் இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. ஆமாம், யாருக்கு தான் பிடிக்கும்? மற்றவங்கள் நம்மை சொல்லாதபடிக்கு நம்ம நடந்துக்கிற விதங்கள் இருக்குது. அப்போ என்னை குற்றம் சொல்கிறீங்களா அப்படின்வாங்க. நீங்கள் குற்றம் குறை சொல்கிறது இல்லைங்க. ஒன்று நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சரியாக இருந்து ஒருத்தவங்க ஒன்று சொன்னாலும் பொறுத்துட்டு போங்கன்றேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 295 பக்கம் பாருங்கள், 8வது வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 8வது. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. போதும். அதாவது
நம்மளை எங்கே எதில் எப்படி உங்களை குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், குறை கண்டுபிடிக்கலான்னு தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க எப்பொழுதும் பார்த்துட்ருப்பாங்க. அது எல்லாருக்கும் உள்ளது தான். எதில் உங்களை குறை கண்டுபிடிக்கலாம், நீ எதில் மாட்டுன்னு இருக்கட்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்கே பாருங்கள், அதுக்கு என்ன செய்யணும் போட்டிருக்குது. அப்படி யாரும் சொல்லதுக்கு இடம் இல்லாமல், இவனை எதுவுமே சொல்ல முடியலையே என்று சொல்லி வெட்கப்படத்தக்க அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஐயோ அப்படி இருக்க முடியலையே, நான் சொல்கிறேங்க, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். சில நாள் அப்படி இருக்க முடியல. சரி, அதுக்காக என்னங்க அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதுக்கு சில நேரங்களிலே நம்ம சில நேரத்தில் சில தவறுகள் நடந்திருந்தால் கூட அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது தான் நல்லதை தவிர, சும்மா அதுக்கெல்லாம் மல்லுக்கு நின்றுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறது சரி கிடையாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் பாருங்கள். யாக்கோபு 2ஆம் வசனம் 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுறோம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருமே, நம்ம எல்லாருமே, நாம் எல்லாரும். நாம் என்ன யார்? ஏன் சொல்லுங்கள். இதாங்க நாமுன்னா யாருன்னு கேட்குறீங்க. நான் அதை சொல்லலை. இதை எழுதினார யார்? அது யாக்கோபு. அந்த யாக்கோபு யார்? இயேசுனுடைய சீசர், இயேசுநாதர் கூடவே இருந்தவர். அவர் தான் எழுதுகிறவர். நீங்கன்னு சொல்லாமல், நீங்கள் உங்களை சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அங்கே? எப்படி எழுதியிருக்குது? நாம் எல்லோரும் தான்ப்பா, அவரையும் சேர்த்துக்கிறார். அட நீங்கள் வேறப்பா எல்லாருமே. நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்துக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறு. சில நேரங்களில், சில நேரத்தில், சில வார்த்தைகளில் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். போதும், புரியுதுங்களா? எனவே கூடுமான வரைனா என்ன அர்த்தம்? நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்முடைய வார்த்தையில் சரியாக இருக்கணும். வார்த்தையில் சரியாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படி நான் சொல்லலை. மரியாதை குறைவாக பேசுகிறீங்க, அதுவும் உண்டு தான். இப்போ நீங்கள் அதை தான் டக்குன்னு பார்ப்பீங்க. அப்படிலாம் நான் பேசுகிறது இல்லைங்க, நான் அப்படிலாம் யாரையும் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் விடுற வார்த்தை, உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி தெரியாத தரமாக இன்றைக்கி சில பேர் வார்த்தைகளை ஏடாகூடமாக வார்த்தையை விட்டுடுறாங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். வார்த்தைகளை எளிதாக நம்ம யோசித்து பேசணும். பேசுவதற்கு தாமதமாக இருந்துருக்கு பாருங்க. அவசரப்பட்டு பேசக்கூடாது. எதையும் உள்வாங்கி நிதானித்து நம்ம பேசணும். இப்படி நம்ம அவசரப்பட்டு நிதானிக்காமல் பேசுறதுனால என்ன நடக்கும்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. மனசு பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்திலே இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். என்னது? சபைக்கு வந்தாலும் சரி, சபையிலையும் சரி, சிலர் பேசுகிற விதங்களை நான் சொல்கிறேன். சபையிலே துணிகரமாக பேசுகிறாங்கன்னா, ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே நடக்கிற வார்த்தைகளை பார்க்கணுமே, சம்பாஷணைகளை, பேச்சுகளை சரியில்லை. அதை குறித்த ஒரு தெய்வ பயம் இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம இந்த இடத்துல இப்படி பேசுகிறோமே அப்படின்ற ஒரு பயமே கொஞ்சம் கூட இல்லை. நான் சொல்கிறேன், பயம் இல்லாத ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனுடைய பலன் என்ன என்பதை நீங்கள் யோசிக்காமல் பேசிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு அதுக்குரிய பலன் தான் கிடைக்கும். வார்த்தைகளில் கவனமாயிருங்க. அங்கே பாருங்க, 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே.
அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அவர் மூடரிலே பெரிய நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அதாவது கவனிங்க என்ன சொல்கிறாருன்னா, சில நேரங்களிலே நான் சொல்கிறேன், சில பேர் ஆர்வ கோளாறு, எமோஷ்னல், அதாவது ஒரு ரொம்ப உற்சாகத்தில் என்ன சொல்கிறோம் என்றது தெரியாமல் வார்த்தைகளை விட்டுடுறாங்க. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். நிறைய பேர், நான் யாரையும் குற்றப்படுத்த குறை சொல்வதுக்காக நான் சொல்லலை, இதெல்லாம் என் மனசுக்குள்ளேயே நான் வச்சுட்டு போயிடுவேன். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும்னு நான் சொல்கிறது கிடையாது. எத்தனை பேர் என்னிடத்துல பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இப்போ நான் அதை கட்டுறேன், சர்ச்சுக்கு நான் அதை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்லாம் என்கிட்ட வார்த்தைகளை சொல்லுவாங்க. நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். நான் அப்படியே அமைதியாக இருப்பேன்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் நம்ம அதெல்லாம் செய்கிறோம் போகிறோன்றோம், அவருக்கு சந்தோஷமே இல்லைன்னு. நான் எனக்கு ஒன்றும் துக்கமாக நான் மட்டும் இருக்கிறேன். மரியாள் சொல்கிற மாதிரி இது எப்படி ஆகுமோ ஆகட்டும், ஆனால் நல்லது. அப்போ நம்பிக்கை இல்லைன்றீங்களா? நான் அதை சொல்லலை. அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் செய்யலை. நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நான் உங்களை போய் கேட்டது கிடையாது. இது கேட்க போகிறதும் கிடையாது. நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்களே என்னங்க ஆச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த வசனத்துக்கு நான் சொல்கிறேன், சும்மா வார்த்தைகளை இப்படி விடக்கூடாது. இப்போ சொன்னது தவறா என்ன? நான் சொன்னது தப்புன்னு சொல்லலை. உடனே அப்புறம் ஏன் செய்யலை? அது இது அதுக்குத்தான் அந்த வசனத்தை படிங்க சீக்கிரம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் இருக்கணும். அதுக்கு தான் வார்த்தையை விடாதீங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்துட்டு சொல்லுங்கள். சொல்லிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுறது அவசியம் இல்லை. சொன்னால் தானே என்ன? நான் சொல்கிறேன், அது எங்கே சொல்லணும்? கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க, தோல்வி. நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன். என்னது செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போது நமக்கே வைக்காமல் போகுது. அதனால் எத்தனை பேர் இடறியும் போயிடுறாங்க. அதனால தான் நான் யார்ட்டையும் போய் கேட்குறது கிடையாதுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, நான் அதை கொடுக்குறேன்னுவாங்க, இதை செய்கிறேன்னாங்க, நான் இவ்வளோ ரூபா காணிக்க கொடுக்க போகிறேன்னுவாங்க, சபைக்கு இந்த பொருளை வாங்கி வைக்கிறேன்னுவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதுக்கு. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்க? செய்யும் தான் சொல்ல, நான் செய்ய வேணும்னு சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு என்னென்னா, நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு செய்யாமல் போட்டால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். செஞ்சப்போ பார்த்து போட்டு நான் அமைதியாக இருப்பேன். ஒரு சில பேர் அந்த காரியங்களே செய்கிறாங்க. சொன்னதை யாருமே செய்யலைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் பார்த்ததில்ல, நிறைய பேர் செய்ய தவறினதை தான் நான் பார்த்தேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் உங்களை குற்றப்படுத்த வரல, குறை சொல்கிறதுக்கு வரல. புரியுதா? அப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் இயேசு சொன்னதை அங்கே நான் அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா இல்லை, இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டான். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே
சேவல் கூவுறதுக்கு முன்பே நீ என்னை 3 தரம் பேச மறுதலிப்பாய் சொல்றாரு. என்று. அடையாப்ப நீ வேற நீ இப்போ ராத்திரியில் நீ இப்போ நைட்டு என்ன நடக்குவது பாரு அப்படின்னு இயேசு திரும்ப சொல்றாரு. அதுக்கு திரும்ப பேதுரு என்ன சொல்றாரு? அதற்கு நான் பேதுரு, உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சீஷர்கள் சொன்னார்கள். எல்லாரும் அப்படியே சொன்னார். நல்லா கவனிங்க, என்ன சொன்னார்? ஏசு சொல்ல அடையாப்ப இந்த மாதிரிலாம் சும்மா பில்டப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், அதெல்லாம் நடக்காது பண்ணுறாரு. அப்படி நீங்கள் வேற இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் அதை மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்காக என்ன செய்வேன்? நான் என் உயிரை கூட நான் உங்களுக்காக கொடுப்பேங்க. எனக்கு ஒரு வேளை சாவு வந்தால் கூட நான் உங்களுக்காக சாக தயாராக இருக்கிறேன்னே. அதுக்கு இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்க? மொத்தம் 11 பேர் தானே. பேதுரு சொல்லிட்டாங்க உடனே ஆமாம், எல்லாம் ஆமாம் போட்டுருதுங்க. மற்ற சீஷர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்னு போட்டிருக்கு? அப்படியே சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், நாங்களும் உங்களுக்காக என்ன செய்வோம்? உயிரை வேணும் கொடுப்போம். ஓஹோ, அதுக்கு மேலே இயேசு பேசவே இல்லை. சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை, அவர் சொன்னதையே தடுத்து மறுத்து பேசுகிறாங்க இவங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்ன ஏசுநாதரை பிடிக்க வந்த இடத்துல துண்டகாலம் தோலகாலன்னு பின்னங்கால பிடரி அடிக்க ஓட்டாங்க 11 பேரும். சீஷர்கள் ஓடி போனார்கள்னு இருக்குதுங்க. சொன்னது என்னாச்சு? வீரவசனம் பேசினார். சொல்லுங்களேன், அதுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இதேமாதிரி நிறைய சம்பவங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வார்த்தை நான் சொல்ல வருகிறது. ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்பையே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னதுக்கு இல்லைங்க, அவர் சந்தோஷத்தில் சொல்லியிருக்காருங்க, இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறதா? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் சொல்லாத, இப்படிலாம் பேசாத. எப்படி பேசணும்? இப்போ எப்படி பேசணும்? யாக்கோபு இன்றைக்கு படித்தோம் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். மேலும் நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்றீங்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. நீ பாட்டுக்கு பேசுறீங்க. நான் பாஸ்போர்ட்டே எடுத்துருக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் எடுத்துருவேன், விசா எடுத்துருவேன், துபாய்க்கு போவேன், மாதம் இவ்வளோ ரூபா சம்பளம், போய் உடனே இந்த கடனை அடைச்சிடும், வீட்டை கட்டுறோன்னு அப்படியே பேசுகிறாங்க பாருங்கள் சில பேர். அதை தான் சொல்கிறார் இங்கே வசனம். அப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ போய் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் சரி, நீ பட்டணத்துக்கு போனாலும் சரி, நீ பாம்பேக்கு போனாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க நான் கேரளாவுக்கு போகிறேன், அதை போகிறேன். நீ அங்கே வசனத்தை பாருங்கள். இந்த மாதிரி நான் பட்டணத்துக்கு போய் நான் அங்கே போய் 1 வருஷம் தங்கி திருப்பூர்லேயோ கேரளாவிலையோ பாம்பேலேயோ என்னது நான் அங்கே போய் தங்கி நான் வேலை செய்து என்ன பண்ணுவேன்? நான் சம்பாத்தியம் பண்ணி நான் இந்த கடலெல்லாம் அடைச்சிடுவேன். ஏங்க இது தப்புங்களா? நான் சொல்கிறது இது தப்புன்னெலாம் நான் சொல்லலை. அந்த வசனத்தை திரும்பி தொடர்ந்து படித்தா தெரியும். நாளைக்கு நடக்குது என்னன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? 15வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று பேசுகிற விதங்களை நான் சொல்லுகிறேன். எப்படி பேசுகிறீங்க? சும்மா அதை தாட்டு போட்டுன்னு பேசுவாங்க. தாண்டத்தை அப்படி போடுற மாதிரி, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், வானத்தை வில்லா வளைச்சிருவேன், மணலை கயிறா திரிச்சிடுறேன், அதை பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த வாய் சவடால்காரங்களாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. வாய் பந்தல், வாயாலேயே பந்தை போடுவாங்க. இன்னும் சில பேர் வாயாலேயே வடை சுடுறாள்லாம் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அதில் தான் நிறைய பேர் மயங்கிறாங்க. என்னம்மா பேசுகிறாங்க? ஆமாம், இதெல்லாம் வாயால் வடை சுடுறாளையாது. நம்பக்கூடாது. வசனத்தின்படி நான் சொல்லிட்டு வரேன். எனவே இப்படிப்பட்டவங்க பேசுகிறவங்களை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பாருங்கள், இந்த பேதுரு சொல்கிறாரு நான் அதை செஞ்சிடறேன், நான் உங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு. ஒரு இடத்துல இயேசு கேட்பார், எனக்காக ஜீவனையும் கொடுப்பாயோ?
அந்த கேட்குற அந்த தோரணையிலே ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஓ அப்படியா, சரி பார்ப்போம். போச்சு. என்ன செஞ்சான்? இயேசுவை மறுதலிச்சிட்டான். அப்போ அந்த சொன்ன வார்த்தை என்னாச்சு யோசித்து பாருங்க. இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ சொல்கிறோம், சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா? அதுக்கு தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேனே தவிர சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லலை. புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ எது நம்மளால் முடியுமோ அப்படி முடிந்தால் கூட என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வார்த்தையை சொல்லணும். நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்ன மாதிரி நான் செய்கிறேன்ப்பா, உனக்கு செய்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் இருக்கேன்ப்பா, நான் செய்கிறேன்ப்பா, நீ முதல்ல நாளைக்கு இருப்பியானே தெரியல, நீ நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கறது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். பேச்சில் வார்த்தையில் நம்ம சரியாக இருக்கணும். இன்றைக்கு பேசுறதெல்லாம் பேசிவிட்டு சரிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க, இயேசு செய்த காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காரியம் செய்கிறத பற்றி சொல்கிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுக்குள்ளே எழும்போம். ஒரு ஆசையில், ஒரு ஆர்வத்தில், ஒரு அன்பில், ஒரு பாசத்தில் நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறது தவறா என்று சிலர் நினைக்கலாம். யாரோ பின்னாடி பேசுகிறாங்க, கவனிங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு உதாரணத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். இயேசு எத்தனையோ காரியங்களை செய்தார். எதையுமே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யலை, விளம்பரப்படுத்திட்டு செய்தாரா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு செய்தார். நிறைய காரியங்களை செய்த காரியத்தை கூட பிரசித்திப்படுத்த வேணான்னு சொல்லி அவங்க அமுத்துறாரு. நீ யார்கிட்டையும் போய் சொல்லாதன்றாரு. இது ஒரு பக்கம். ஒரு சில பெரிய பெரிய காரியங்களை கூட இன்னது செய்ய போகிறேன் என்பதை சொல்லாமே செய்கிறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 6:6. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், தான் செய்ய போகிறதை தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பார்த்தீங்களா? என்னது இது? ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம். இது 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன். இந்த எல்லாம் இருக்குது, தெரிஞ்சு படித்து கேட்டு நமக்கு சலிச்சு போச்சு. இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே பாருங்கள், இவர் தான் செய்ய போகிறார்ல, செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அது சொல்லிட்டு வேண்டியது. அதை விட்டுட்டு நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணுன்றதும், உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் கேட்குறதும், இதெல்லாம் கேட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் செய்ய போகிறாருங்க. செய்கிறத ஏன் முந்தைய சொல்லிட்டா என்னன்னு நான் உங்களை கேட்குறேன். சாப்பாடு கொடுக்கணும், பசி நேரம் வந்துடுச்சு. இப்போ சீசர்கிட்ட என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு வேறு சொல்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் கை காலெலாம் உதறல் எடுக்குது. ஏற்கனவே பசியில் வேறு கை உதறல் எடுக்குது. அதோட கூட நாங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும், இன்னும் ஒரு உதறல் எடுக்குது அவங்களுக்கு. ஐயோ இவ்வளோ பேருக்கு நாங்கள் எங்கே சாப்பாட்டுக்கு போடுமேன்னு. அப்போ கூட இயேசு என்ன செய்யலை, இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன்னே சொல்லலை. சொல்லியிருந்தால் அவங்களாம் நிம்மதியாக இருந்திருப்பான். அப்பா இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஆண்டர் பார்த்துப்பாருன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் அவங்க கொடுக்கணுன்றாரு. இன்னும் வேறு அவங்களை மிரட்டுறாரு. ஐயோ நாங்கள் தான் அவங்க கொடுக்கணுமா, என்ன கொடுக்கணும்? யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் அவங்கள கொஞ்சம் நடத்தி அவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கி, அப்பயும் யோசிக்கிறாங்க, இதை வாங்கி என்ன பண்ண முடியும், முதல்ல எடுத்துகிட்டு வா கொண்டுட்டு வான்ற, அதை வாங்கி அந்த 5 அப்பத்து 2 மீனையும் வாங்கி அதுக்கப்புறமா தான் வானத்துக்கு நேராக கையை எடுத்து ஜெபித்து அதுக்கப்புறமா கொடுக்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது இது ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்லி. இயேசு சொன்னாரா? ஏன் இயேசு சொன்னால் தவறு இல்லையே, ஏன் சொல்லியிருக்கலாமே? சொல்கிறது புரியுதா? நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க, வேணான்னு சொல்ல, கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்யுங்க, எவ்வளோ வேணாலும் கொடுங்க. ஒரு காரியத்தை செய்யணும், செய்துட்டு சொல்லுங்கள் சாட்சி. சொல்கிறது புரியுதா? நம்ம என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம், அதை வெளிப்படையாக என்ன செய்யணும், ஓட்ட மாதிரி சொல்லிடுறது. அதுதான் டேஞ்சர் நான் சொல்கிறேன். இப்படி சொல்லுவதனால என்ன ஆகுனா, அதுக்கு நேர் எதிரடியான காரியம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிசாசு என்ன செய்வான், அதை செய்யாத படிக்கு உங்களை பல விதத்தில் உங்களை கார்னர் பண்ணிவிடுவான்.
இன்றைக்கி நிறைய பேர் அதனால் சோர்ந்து போயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க, துவண்டு போயிடுறாங்க. நம்ம இப்படிலாம் சொல்லிவிட்டு செய்ய முடியாமல் போயிடுச்சிங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, எப்படி உங்கள் முகத்தில் முழிக்கிறது, எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி நான் சபைக்கு வருது, எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? இதனால தான் நான் யாரையுமே ஒரு காணிக்கையாக இருக்கட்டும், சபை விஷயமாக இருக்கட்டும், இந்த கை தூக்க சொல்கிறது, சீட்டில் எழுதி வாங்கிறது, யார் யார் என்னென்ன கொடுக்குறீங்கன்றது ப்ராமிஸ் வாங்கிறது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். செய்யறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது உங்களை இது ஒரு கண்ணி, இது உங்களுக்கு கண்ணியை வரவழைக்கும் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு சோதனைக்குள்ள. சிலர் இதில் செய்திடுறாங்க, சிலர் அதை மீண்டு வந்துடுறாங்க, செய்திடுறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் எல்லாரையும் அப்படி பார்க்க முடியாது. சில பேர் சொல்லிட்டு செய்ய முடியாமல் அவங்க படுற பாடு இருக்க கஷ்டம் இருக்குத யோசித்து பாருங்கள். அப்போ சொன்னது தப்பான்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், வாயை திறந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளரே என்ன செய்யுங்க, ஒரு தீர்மானம் பண்ணிங்க, கர்த்தருக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு என்ன கொடுக்கணுன்றதை தீர்மானம் பண்ணிங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் இந்த ஓட்டாவை மாதிரி என்ன பண்ணுது, இந்த தம்பட்டை அடிக்கிற மாதிரி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்க, தவிர ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்ன ஒருத்தர் சொன்னார், இங்கே இல்லை நம்ம சபையெல்லாம் கிடையாது, அவர் வெளியூர். ஒரு தடவை இந்த சபை கட்டின புதுசில் என்னென்ன சொன்னார், நான் சர்ச்சுக்கு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி தரேன்னாரு. சரிங்க என்ன, நல்லா கவனிங்க, சரிங்க என்ன, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பல மதத்தை பார்க்கும்போது சொல்லுவார், நான் உங்களுக்கு சர்ச்சுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். வருஷம் என்னாச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சிங்க அவர் சொல்லி. இங்கே வந்தப்போ தான் சொன்னார். அப்போ சர்ச்சு கட்டின புதுசை பார்த்துட்டு இந்த சர்ச்சுக்கு ஏதோ செய்யணும்னு சொன்னாரா தவிர இது வரைக்கும் செய்யலை. நான் ஒரு குற்றப்படுத்தவங்கள குறை சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அவர் மனசில் நினச்சிருந்துருக்காரு, ஏன் செய்ய முடியலன்னு எனக்கு தெரியாது. அதை போய் கேட்க முடியுமா? நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் ஏன் தரலன்னு. அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலை, இதை நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எனக்கு கேட்டதே கிடையாது. கேட்குற பழக்கமும் கிடையாது, என் மனசு சரியாகவும் படலை. கேட்டால் தப்பு கிடையாது, நான் அவங்களை கேட்டு சங்கடப்படுத்த வருவேன். நீங்களாச்சு அவங்களாச்சு. நான் சொல்ல வந்தது, இயேசு என்ன செய்தார். நான் அங்கே வரேன் திரும்பவும். இயேசு என்ன செய்தார், அங்கே என்ன போட்டிருக்குது, இப்போ என்ன படிச்சிங்க, தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் சொல்லலை. அதை தான் சொல்ல வரேன். இன்னொரு உதாரணத்தை எடுக்க வேண்டாம். லாசரு மரிச்சிட்டார். முதல்ல வியாதியாக இருக்கும்போது செய்தி வருது, இயேசுக்கு இந்த செய்தி வருது, இயேசு போல 3 நாள் அங்கே தங்கியிருந்தான்னு எழுதியிருக்குது. திரும்பி அதுக்கப்புறமா இயேசு என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. அதுக்கெல்லாம் மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஐயோ, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா செத்துருக்க மாட்டேன்னு எல்லாம் புலம்புறாங்க. மாத்தாள் புலம்புறா, மரியாள் அழுவுறா, இயேசுநாதரையே அழ வச்சுட்டாங்க. இயேசு கண்ணீர் விட்டார்னு வேறு அங்கே எழுதியிருக்குது. இயேசு ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு தான் அங்கே வராரு என்பது அங்கே எழுதப்பட்டிருக்குது. அவர் இன்டைரக்டாக சொல்கிறார், மறைமுகமாக சொல்கிறார், லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன்றதை மறைமுகமாக நேரடியாக சொல்லலை. அவர் அங்கே இருக்கிற வசனம், லாசரு மறிக்கலை, அவன் நித்திரை அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவன் செத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு சொல்கிறது வார்த்தையை பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் அவர் எழுப்ப போகிறேன்னு தான் அவர் சொல்கிறார். இது யாரும் புரிஞ்சிக்கலை. தான் செய்ய போகிறதை அவர் சொல்லாமல் செயலில் காட்டினார். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா அது? எவ்வளோ பெரிய அற்புதம். என்ன செய்திருக்கலாம் அல்லது என்ன சொல்லியிருக்கலாம். இயேசுநாதர் அங்கே போய் நின்றுட்டு இப்போ பாருங்கள், சில பேர் ஒரு காரியத்தை பெரிய சாதிக்கிற போது அந்த காரணம் கர்ச்சிக்கிற தோரணை என்ன, செய்கிற காரணம் என்ன, இங்கே சட்டை மடித்து விடுறது என்ன, இங்கே காலர் எடுத்து விடுறது என்ன, அதாவது பெரிய காரியங்கள் செய்ய போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இயேசுநாதர் அழட்டிட்டாராக நான் சொல்ல வந்தேன். அவர் அப்படி என்ன செய்ய போகிறான்றது கடைசி வரைக்கும் தெரியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இயேசுநாதருக்கு இந்த கல்லறைக்கிட்ட போகிறாரு, அந்த கல்லறையை திறக்க சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுது, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே. ஐயோ, அதை போய் திறந்தா இப்போ நாத்தமாக நாருமேன்னு சொல்லி சொன்னது யார்? சாவுக்கு பறி கொடுத்த கூட பிறந்த அக்காக்காரி. அவங்க தான் சொல்கிறாங்க, அந்த அம்மா தான் தம்பி தான் இறந்து போயிட்டாரு, ஐயோ நாருமே வேணான்றார். அப்போ என்ன சொல்ல வரேன், இயேசு என்ன செய்ய போகிறார் என்பது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. இயேசு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பாருங்கள்,
இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மேஜிக்கு மாயா வித்தெல்லாம் காட்டலாம் இருக்கணும். என்ன பில்டப் பண்ணுறாங்க தெரியுமா? இப்படின்னுவான் அப்படின்னுவான், பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் காட்டுவோம். ஒன்று இப்படிலாம் காட்டிக்கிட்டு அப்படின்றவன் அப்படியே பார்த்துனவன் காட்டுவோம். இதை காட்டுறவன் இப்படியே காட்டினாலே வந்துருங்க. அது இப்போ இந்த மேஜிக்கு நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இந்த மேஜிக்கு மாய என்னதுவாங்க, அது என்ன சொல்கிறதுங்க? அது இந்த மாய வித்தை காட்டுறதுலாம் பாருங்களேன், அதை செய்யலாங்க. அதை நம்மளை பிரமிக்க வைக்கிறதுக்காகவும் உங்களுடைய கவனத்தை அப்படி இப்படிங்க பாருங்க, இப்படி காட்டுவோம் அப்படி காட்டுவோம் அப்படி காட்டுவோம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அப்படின்னுவோம். அப்படி பத்திரம் அப்படி கையிலேருந்து எல்லாம் கலகலாக வர்றோம், வாய் பழக்கிறோம். இதை தான் வித்தை காட்டுறவங்க. நம்ம ஆண்டவர் என்ன காட்டினார்? வித்தையாக காட்டினார். இப்போ அந்த மாதிரி நின்றுட்டு தாட் போட்டு சாச்சு போச்சு அப்படி இப்படின்னு அவர் போய் நின்று அடக்கமாக அமைதியாக நின்று என்ன செய்கிறாரு? அப்படியே ஜெபம் பண்ணுறாரு. சொல்லிவிட்டு லாசருவே வெளியேவா. என்ன பெரிய ஆள் போகிறாங்க. எந்த ஒரு மாய வித்தைக்காரனாலும் மாய வித்தை காட்டலாங்க. இன்றைக்கி ஜனங்களை கவர்வதற்காக நிறைய வித்தை காட்டுறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அது ஒரு பொழுதுபோக்காக நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். இயேசுநாதரை நான் வித்தையாக காட்டினார். இந்த வித்தை யாராவது காட்ட முடியுமா? இயேசு செய்த வித்தை யாராவது காட்ட முடியுமா? அவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு. ஆனால் என்ன செய்யலை இயேசு? சொல்லலையே. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன? சொல்லாமல் செய்யுங்க, வார்த்தையில் கவனமாக இருங்க. சரி, இதை எதுக்கு இப்போ சொல்ல வரீங்க பாருங்கள். இந்த பிரசங்கி இப்போ படித்து அங்கே தான் இருக்கிறோம் நம்ம. 5ஆம் அதிகாரம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க, உன் வாய்க்கு இடம் கொடாதே, உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று, இது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தூதனுக்கு முன்பு சொல்லாது. ஐயோ, நான் புத்தியீனமாக செஞ்சிட்டேன், நான் யோசிக்காமல் சொல்லிட்டேன், நான் புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே, தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். வச்சுங்களா? அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். அவனவன் அதில் என்ன அந்த வசனத்துடைய மறுபகுதி, அவனவன் கைகளின் கிரியைக்கு தக்க அப்படின்ட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ உங்களுடைய பிரயாசத்துக்கு உரிய பலன் கிடைக்கணும்னா அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குது. இந்த மாதிரிலாம் ஏடா கூடமாக வார்த்தையை விட்டுட்டு, ஏடா கூடமாக வார்த்தையை பேசிட்டு என்ன செஞ்சிட்டது? என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தி பிசகினால் செய்தது என்று நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லாத. நான் ஏதோ ஆத்தத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை தான் சொல்லாதன்னு உடனே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் அப்புறம் புத்தி பேசுகிறான்னு சொல்லிட்டேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அவசரத்தில் பேசிட்டேன், ஆத்தத்தில் பேசிட்டேன். புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அவர் என்ன செய்வார்? உன் வார்த்தையினால், உன்னுடைய வார்த்தையினால் ஆண்டவருக்கு கோபம் வரும். அப்போ உன்னுடைய கையின் காரியத்தை நிறுத்திடுவார். அப்போ ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீங்க. அப்போ பேசுகிற விஷயங்களில் கவனம் வேணும், ஞானம் வேணும். இன்றைக்கி என்ன வேணாலும் பேசிடலான்னு நினச்சிட்ருக்காங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36 பாருங்கள். மத்தேயு 12. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று, கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே வசனத்தை பாருங்கள். மனுஷர் பேசும் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு கொடுத்து தான் ஆகணும். இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்க, பேசிட்டு போயிடுவீங்க. அப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன்னு சமாளிச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். அப்படி சொல்லாத. அதனால் வாய்க்கு இடம் தராத. இங்கே இயேசு சொல்கிற எச்சரிக்கிற காரியம் என்ன? நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். எனவே உங்களுடைய வார்த்தையினால தான் நீங்கள் யார் என்பதை விளங்க பண்ணுவீங்க. அதனால் உங்களோட வார்த்தையில் கவனமாக இருங்க, உங்களுடைய சொல்லில் கவனமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் சொல்கிற வார்த்தையில் கவனம் ரொம்ப முக்கியம், கவனம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிறைய பேர் வார்த்தைகளை சொல்லக்கூடாத வார்த்தையை விட்டு அழிவை தேடிக்கொண்டார்கள். அதையும் நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. யார் ஃபோன் இது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுதான் என்றாள். பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. உன்னையும் போதும் 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 போதும். என்ன நடந்தது பாருங்க. ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அனனியா சப்பரியாங்க புருஷன் மனைவி 2 பேர் காணியாட்சி அவங்க சொந்த சொத்தை விற்றுட்டு கொண்டு வந்து காணிக்க கொடுக்க வராங்க. பேதுரு கேட்குறாரு, இவ்வளவு தான் விற்றீங்களான்னு கேட்டார். வேறு ஒன்றும் அவர் கேட்கலைங்க. இல்லைங்க இவ்வளோ விற்றோம் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. ஆமாம் இவ்வளோ தான் விற்றன்றாங்க. சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளார உயிர் போயிடுச்சு, புருஷங்காரன் இறந்துட்டான். இது தெரியாமல் மனைவி வரா. சரி இதுக்கு ஒரு வார்த்தை கேட்பேன்ட்டு அங்கே பேதுரு கேட்குறாரு. இறந்தது போனது எதுவுமே தெரியாது. ஏம்மா இந்த மாதிரி உங்கள் வீட்டெல்லாம் நிலத்தெல்லாம் விற்றீங்களா? இவ்வளோ தானேனாக்கா ஆமான்னுச்சு. அங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்களான்னு சொன்னார் பாருங்கள். அப்படியே இறந்துட்டாங்க. அதாவது இந்த சொல், அந்த வார்த்தைக்கு நான் சொல்ல வருகிறேன். ஏங்க இவங்க வீட்டு சொத்து, இவங்க வீட்டு பொருள், இவங்க வீட்டு நிலம் விற்றது இவ்வளவுன்னு சொல்லி நான் இதுமாரி என் வீட்டு செலவுக்கு நான் வச்சுக்கிறேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வச்சுருக்கிறேன், என் ஒரு வீடு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியதாங்க. அவங்க பொருளுக்கு பணத்துக்கு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்றேன். ஆனால் அவங்க மறைச்சாங்க. அப்படி விளைவு என்ன ஆச்சு யோசித்து பாருங்கள். அதே போல் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எல்லாம் விவரமாக விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த கேயாசி அந்த வஸ்திரத்துக்கும் அவன் கொடுக்குற அந்த பரிசு பொருளுக்கும் ஆசைப்பட்டு எலிசா வேண்டான்னு சொன்னதை அதை ஆசைப்பட்டு அதை வாங்கிக்கணும்னு சொல்லி நாகமான பின்னாடி ஓடி போய் வாங்கி வந்து வீட்டில் கொண்டாந்து பத்திரமா வச்சுவிட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து நிற்கிறாரு. இப்படி நின்றுட்டுருக்காரு. இப்படி ஒரு மாதிரி வந்து நின்றுட்டுருக்காரு கையாசி. அப்போ எலிசா கேட்குறாரு, தம்பி உன்னை கொஞ்ச நேரமாக உன்னை காணுமே, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உன்னை தேடணும், உன்னை காணுமே. ஐயோ சாமி எங்கேயும் போகல ஐயா இங்கே தான் இருந்தேன், நான் இங்கே தான் இருங்க பாருங்கள் என்ன சொல்கிறான். கேயாசி எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு உமது அடியான், ஐயோ நான் எங்கேயுமே போகலையே, நான் எங்கேயுமே போகலைங்க, இங்கே தாங்க இருந்தேன். எவ்வளோ பெரிய பொய். ஊரெல்லாம் கடத்தரெல்லாம் சுற்றிட்டு வந்து நிற்கும், உனக்கு காணுமே, நான் இங்கே தான், இவங்க வந்துட்டாங்களாம், இவங்க நாம் உங்களுக்கு போனது எனக்கு தெரியாதான். இப்படி ஒரு கணக்கு நினப்பில் இதே பாருங்கள் நடந்தது என்ன சரி. அப்பொழுது அவன் அவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது
என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? சரி. பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு இது காலமா? அப்பா இதான் நேரம் சொல்லுங்க. இதான் காலமா, இது நேரமா? வந்தோமா, ஒரு ஊழியத்துக்கு வந்தோமா, ஊழியத்துக்கு போனோமா? வந்தது எதுக்கு வந்தோம்? ஊழியத்துக்கு வந்திருப்போம். சொல்லுங்கள். வெண்டைக்காய் வாங்கிறதுக்கும் கத்திரிக்காய் வாங்கிறதுக்காக வந்தோம். இதெல்லாம் ஒரு காலமாக? வந்தோமா, நான் வந்த வேலையை பார்த்துட்டு போனோங்க. நான் இங்கே சொல்கிறேங்க, அங்கே இருக்கிற வசனத்துக்கு நான் சொல்கிறேங்க. பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கு இது காலமா? இவன் இதெல்லாம் வாங்கினாரா? நான் கேட்குறேன். இப்போ திரும்ப உங்களுக்காக நான் பேசுகிறேன். இப்போ அவன் போய் வாங்கிட்டு வந்தது என்ன? அவன் என்ன வாங்கிட்டு வந்தான் சொல்லுங்கள். அவன் வாங்கினது என்ன? 2 தாலந்து வெள்ளி, 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட. அவ்வளோதான். கவனிங்க, அவ்வளோதான். இங்கே இந்த எலிசா விட்டு சும்மா கேயாசை விட்டு வாருன்னு வாடுறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும். ஏங்க இப்போ நான் கேட்குறேன், இது உங்களை பார்த்து நான் கேட்குறேன். இப்போ இவர் என்ன தோப்பு வாங்கிட்டு வந்தார்? இப்போ ஒளி தோப்பு வாங்கிட்டு வந்தாரா கேயாசி? இல்லையே. இல்லாதெல்லாம் அவர் பேசுகிறாரு. வாங்காதெல்லாம் எப்படி பேசலாம்? சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்போ ஒலிவ தோப்புகளையும் நான் கேட்குறேன். இப்போ எத்தனை திராட்சை தோட்டம் வாங்கிட்டு வந்துட்டார் இவர்? அப்புறம் ஆடு மாடு, என்ன ஆடு மாடு வாங்கினாரா? இல்லையே. வேலைக்காரர் வாங்குறதுக்கு காலமானா எதுவுமே அவர் வாங்கவே இல்லைங்க. வாங்கினது என்ன? 2 கத்திரிக்காயும் 2 வெண்டைக்காயும் தான். நான் வேறு எதுவுமே வாங்கலைங்க. அப்புறம் சுண்டைக்காய் கொஞ்சம் வாங்கினேன், அப்புறம் கொஞ்சம் பாவக்காய் வாங்கினேன். இங்கே பாருங்க, வாங்கினது இதுதான். இங்கே என்ன போட்டிருக்கு? வாங்காதெல்லாம் சேர்த்து விட்டு வாடுறாரு இந்த எலிசா. அதுக்கு சொல்ல வந்தேன். வாங்கினது தெரியாது இவருக்கு, தெரியும். 2 வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரம் தாங்க வாங்கிட்டு வந்தார். வாங்காதெல்லாம் சேர்த்து சொல்கிறாரு. யாருங்க அது? இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய நோட்டீஸ் போடுறதான்னு தெரில. ஃபோனு சபைக்கு வந்தீங்கன்னா சைலண்ட் மோடில் வைக்க தெரிஞ்சிங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த ஒரு பழக்கத்தை கற்றுக்குங்க. கவனிங்க, நீங்கள் ஃபோனு எடுக்கிறது தான் தப்பு. நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க போடுறாங்க. பாருங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், திரும்பி வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க அதை ஒரு பட்டனை அழுத்திட்டு போங்க. அப்புறமா போய் பேசுங்க. முடிஞ்சதுக்கப்புறமா பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கு தெரிய மாட்டுது, தெரியாமல் தான் அவங்க செய்கிறாங்க. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு 2 தடவை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை நேரத்தில் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சில பேர் உடனே அப்படி எடுத்துடுறது. நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சினாக்கா அவங்க வாரம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. எப்போல்லாம் அதெல்லாம் எப்பயுமே எடுப்பாருங்க. அந்த ஒரு பழக்கத்தை முதல்ல நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கர்த்தரை கனப்படுத்துங்க. நான் சொல்கிறேன், எனக்காக சொல்ல, கர்த்தரை கனப்படுத்துங்க. ஒரு தடவை நான் இங்கே இதுலேயே நான் போட்டேன் டிவியில். எல்லாம் அந்த மாடி 4 மாவடி அந்த மாவடிலாம் போகிறீங்களே தரேன். அவர் தான் பேசினார் செல்ஃபோனை பற்றி. ஒரு தடவை நான் டிவியில் இங்கே போட்டே காமிச்சேன், இப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்புறம் இப்படி செஞ்சிட்ருக்கீங்களே, கவனிங்க. என்னது? வாங்காதெல்லாம் சேர்த்து விட்டு வர்றாரு. சரிங்க, அப்புறம் என்ன நடந்தது? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சரி, நான் சொல்ல வந்தது என்ன? வார்த்தை. போயிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? மாரி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை தான் நான் சொல்ல வர்றேங்க. அதை சொல்லாமல் ஐயா சாமி நான் எங்கேயுமே போகலைன்னா என்ன இது? அதே போல் அனனியா சப்பரியா 2 பேருமே இது மாதிரி விற்றுட்டாங்க, கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு எஃப்டியில் கொஞ்சம் நாங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் போட்டுக்கலான்னு வச்சுருக்கோம். எங்களுக்கு சாவு முதலுன்னு ஒன்று வேணுங்க. என் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடு வச்சுக்க. யார் வேணான்னா? இந்த 2 சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். நீ ஒரு காரியத்தை மறைக்கிறேன் போது அது குற்றமாகிறது, அது தவறு என்பதை நான் சொல்ல வரேன். அந்த வார்த்தை மறைக்கிறதோடு இல்லைங்க, அது சொல்கிற வார்த்தையில் தான் மாட்டிக்கிட்டாங்க இப்போ 2 பேருமே. இந்த 2 பேருமே
செய்தது ஒரு பக்கம் வேறு தவறு இருந்தாலும், செய்ததை ஒருவேளை அவங்க உண்மையை சொல்லியிருந்தால் தப்பிச்சிருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. செய்ததை சரி சொல்லியிருந்தா கூட சரி போ மன்னிச்சிடுவார். செய்கிறதையும் செய்துவிட்டு தெரியாதுன்ற எண்ணத்தில் இந்த மறைச்சாங்க பாருங்கள், அதுதான் தவறாகிடுது, அதுதான் பாவமாகிடுச்சு. அது என்னவாயிடுச்சு? சாபமாக மாறிடுச்சு. அனனியா சப்பரால் 2 பேருமே மறிச்சிட்டாங்க. இங்கே பார்க்குறோம் கேயாசி அங்கே இருக்க வேண்டிய இடத்துல அவன் ஸ்தானத்தில் இல்லை. அவன் எப்படி போனான், அவனோட முடிவு துக்கமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகளிலே நம்ம கவனம் அவசியம். வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருங்க. அவனவன் தன் தன் வாயின் பலனால் அடைவான். நிறைய காரியம் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருந்தப்போ முதல்ல நான் ஏன் வாயை அடக்கணும், நான் சீக்கிரமாக முடிக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். செய்தி முடிஞ்சிச்சு, நான் ஒரு சொல்ல போகிறேன், கவனிங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அந்த அரண்மனைக்கு ஒரு மீனவன் ஒருவன் ஒரு விசித்திரமான ஒரு மீனை எடுத்துக்கொண்டு ராஜாவிடத்தில் சொன்னான், ஐயா இது ஒரு அதிசயமான மீன், இந்த மீனை வாங்கிறதுக்கு உங்களை தவிர வேறு யாருக்கும் தகுதியே இல்லை, இந்த மீனை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கும் என்று சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு. என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறானே, ஏதோ ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு மீன் இது, இந்த மீனை நீங்கள் வாங்கிக்கிறது உகந்ததுன்னு சொன்ன உடனே அந்த மீனை வாங்கிட்டு அவன்கிட்ட 5000 பொற்காசுகள் கொடுத்தாரு. பக்கத்தில் உட்காந்து இந்த ராணி அம்மா சொன்னாங்க, ஏன்னா ஒரு கேவலம் ஒரு மீன், அதுக்கு போய் 5000 தூக்கி கொடுக்குற என்ன மனுஷன், அதை வாங்குங்க, இந்த மீனை வேணாம் ஒன்றும் வேணாம், இந்த மீனை கொடுத்துட்டு இதுக்கு போய் இவ்வளோ ரூபாயை கொடுக்குறது என்று சொல்லி அந்த ராஜாவுடைய மனைவி ராணி என்ன சொல்கிறாங்க, இந்த ராணி இல்லை அந்த ராணி, கவனிங்க, அந்த ராணி என்ன சொல்கிறாங்கன்னா அதை வாங்குங்கன்றாரு. ராஜா நல்ல மனுஷங்க, அவர் சொல்கிறாரு, இவர் கொடுத்ததெல்லாம் திரும்ப வாங்கக்கூடாது, வியாபாரம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறது நல்லது இல்லை, அதனால் நான் வாங்க மாட்டேன்னு ராஜா சொல்கிறார். அதுக்கு விடவே இல்லைங்க இந்த ராணி. என்ன சொல்லுது, அப்படின்னா ஒன்று செய்வோம், அவனை திரும்ப கூப்பிடுங்க, இந்த மீன் ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்போம். இவன் ஆண் மீன்னு சொன்னாங்கன்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். இவன் ஒருவேளை பெண் மீனுன்னு சொன்னான்னா எங்களுக்கு இந்த பெண் மீன் வேணாம் ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லி எப்படியாவது அவன்கிட்ட திருப்பி கொடுத்துடலான்ற தந்திரத்தில் இந்த ராணி உத்தரவு போடவும் ராஜாவும் அந்த போனவனை திரும்ப கூப்பிட்டாங்க. கவனிங்க, கூப்பிட்டு என்னப்பா இது ஆண் மீனா பெண் மீனான்னு இந்த ராணி அம்மா கேட்குறாங்க. கேள்வி மேலே கேட்டு எப்படியாவது மடக்கி இந்த மீனை அவங்க தலையில் கட்டி காசை வாங்கணுன்றதில் தீவிரமாக இருக்குது, நடக்குதுங்க ரொம்ப விவாதம். அவன் ரொம்ப ஒரு புத்திசாலி பாருங்க, நிதானமாக இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு வினோதமான மீன் இது, அதனால தான் நான் ராஜாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், இதெல்லாம் ஊர் உலகத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் உங்கள்கிட்ட கொடுக்க வந்ததுக்கே அதுதான் காரணம் என்று சொன்னான் பாருங்க. இது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அட்டாடா, ஓ இது ரொம்ப விசித்திரமான மீன் போட்டிருக்கு, நம்ம கொடுத்த 5000 10 சொல்லி தூக்கி இன்னொரு 5000 செய்தி கொடுத்தான். கேட்டுக்கிட்டே வாங்க, கொடுத்த உடனே 5000 பொற்காசுகள்ங்க, அதில் ஒரு காசு கீழே தவறி விழுந்து உருண்டு ஓடுது. இந்த ராணிக்கு கொதிக்குது, பிபி ஏறுது, நம்ம எப்படியாவது திருப்பி அடிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் வேறு 5 ரூபா வாங்கிட்டு போட்டான்னுட்டு 5000ன்ட்டு சொல்கிறான். இங்கே பாரு, கேவலம் 5000 பொற்காசு கொடுத்துருக்கோம், ஏற்கனவே ஒரு 5000, இப்போ ஒரு 5000, ஒரு காசு கீழே விழுந்தாதான் என்ன, அது யாராவது வரவும் போகிறோம் ஏழை எளியவன் எடுத்துகிட்டு போக மாட்டானா, இப்போ இது தரித்திரம். இங்கே பாரு, ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறான், கீழே விழுந்த ஒரு காசை கூட என்ன செய்யலை, விடமாட்டேன்ட்டு இதை எடுத்துகிட்டு போகிறான் என்று சொல்லி அந்த ராணி அந்த மீனவனை பார்த்து கடுமையாக பேசுகிறான், இவன் பண்ணுறது சரியில்லைன்னு. இதை காதில் வாங்கிக்கிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு திரும்பி பொறுமையாக நிதானமாக அந்த மீனவன் சொல்கிறான், ஐயா நான் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த காசை எடுக்கலை, இந்த பொற்காசில் ஐயா உங்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது, ராஜாவுடைய உருவம் பார்த்துருப்பீங்களா, நம்ம காந்தி தாத்தா போகிறோமே அதில் உங்கள் உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது, தப்பித்தவரை யாராவது நடந்து வந்து கால் வச்சு மிரிச்சிட்டாங்கன்னா அது என்னால் தாங்க முடியாதுங்க. இவர் சொல்கிறார்,
இந்த மீனவன் சொல்கிறான், எதாலும் தாங்க முடியாது, அது உங்களுக்கு வருகிற ஒரு பெரிய ஒரு குறைச்சலாச்சே, அதனால தாங்க கீழே வந்த காசு எடுத்தேன். இதை கேட்ட உடனே இந்த ராஜாவுக்கு என்ன, நான் முன்னே சொன்ன ஒரு நல்ல மனுஷனாச்சே, அப்படியே நெகிழ்ந்துட்டு அடாடாடாடாப்பா நம்ம மேலே விட இந்த இன்னொரு 5000 தூக்கி இன்னொரு 5000 கொடுத்தாம பாருங்க. இந்த ராணி என்ன பண்ணாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு? கப்புச்சிப்புன்னு வாயை மூடிட்டான். என்ன விஷயம்னாக்கா, திரும்பியும் ஒரு வாயை திறந்து ஏடா கூடமாக விட்டா என்ன ஆகும்? இப்போ இன்னும் ஒரு 5 ரூபா போடும், வேணாம் சாமி இதோடு நான் வாங்கி நிறுத்திக்கிறேன்னு அவன் நிறுத்திக்கிட்டான். இது ஒரு சம்பவம், வேடிக்கையாக இருக்குது, சிரிக்க இல்லை, நீங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்குது. இப்போ புரியுதா? வாயை விட்டதுனால, தேவையில்லாத வார்த்தையை விட்டதுனால இப்போ 5 என்னாச்சு, 15 மாறிடுச்சு. அதே சமயம் இவன் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று வசனம் இருக்கிறது. அவன் நிதானமாக, பொறுமையாக, அவன் ஞானமாக அவன் பேசினதுனால அவன் பலனை அடைந்தான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்போ என்ன செய்யணும் தெரியுதா உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்களே. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இப்போ புரியுதா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் போகும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்திகளும் ஆசீர்வாதங்களும் போயிடும். இது ஒரு கதைன்னு பார்க்காதீங்க. தேவையில்லாத வார்த்தை விட்டதுனால என்னாச்சு, இப்போ அவள் 5000க்கே குதிச்சுட்டான். இப்போ கூடுதலாக போயிடுச்சு பாருங்க. எல்லாம் வாயால் கேட்டது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை காத்து கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தியா. இப்போ நீங்கள் வாயை திறக்கலாம். கவனிங்க, இப்போ நீங்கள் வாயை திறக்கணும். எதுக்கு? ஜெபம் பண்ணதுக்கு. ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஜெபிக்கணும். இது 1-2 வார்த்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதான் ஜெபம். நான் பாட்டாக பாடிட்டோம், நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு நீங்கள் காவல் வைங்கப்பா. நான் வாய்க்கு வந்ததை நான் பேசிடுறேன். ஆண்டவரே, வாயில் வர்றதெல்லாம் பேசிடுறேன், மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசிடுறேன். அது தப்புன்னு நான் உணர்றேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உணர்றேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்படி பேசாதபடி இருக்கிறதுக்கு எனக்கு என் வாய்க்கு காவல் வைங்க. நலமானதையும் பேசாமல் இருந்தேன் தாவீது சொல்கிறார். நலமானதை கூட நம்ம பேசாமல் மௌனமாக இருந்தேன்ற. எனவே நம்முடைய வாயை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அடிக்கடி கோபப்படுறேன், அடிக்கடி வார்த்தைகளை விடுறேன், மற்றவங்களை குற்றப்படுத்துகிறேன். என் வாயின் வார்த்தையினால மற்றவங்க மனசை நான் காயப்படுத்துகிறேன். என்னுடைய சொல்லு, என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை அநேகருடைய மனசை காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துது, வேதனைப்படுத்துது, துக்கப்படுத்துது. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. நான் எடுத்தெறிஞ்சு பேசுகிறேன், எதிர்த்து பேசுகிறேன், தூக்கி எறிஞ்சு பேசுகிறேன், ஆவேசமாக பேசுகிறேன், என் பெற்றோருக்கு விரோதமாக நான் பேசுகிறேன், என் தாய் தகப்பனை எதிர்த்து நான் பேசிடுறேன், மரியாதை இல்லாமல் மதிக்காமல் எதிர்த்து பேசியிருக்கிறேன், வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன், ஊழியக்காரருக்கு விரோதமாக நான் பேசியிருக்கிறேன், ஊழியக்காரரை எதிர்த்து பேசியிருக்கிறேன், விசுவாசியின் இடத்துல நான் அப்படி பேசியிருக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளுக்கு விரோதமாக நான் பேசியிருக்கிறேன். என் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, எனக்கு கிருபை தாரும். அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். உங்களை ஒத்துக்கொள்ளுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க. என்னிடத்தெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் நியாயமாக இருக்கிறேன், என்னிடத்துலலாம் அப்படி இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட்.
நான் வாசித்தோம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. இல்லை என்று சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கர்த்தர் இதை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒத்துக்கொள்ள மனசாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஒப்பு கொடுத்தலுக்கு அடையாளமாக நீங்கள் உங்களுடைய வலது கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னுடைய வாய்க்கு காவல் வைங்கப்பா. அநேக சமயங்களிலே அநேக இடத்துல நான் வாயினால் வார்த்தையை விட்டு மனசை துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, தவறான வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னோடய வாய்க்கு காவல் வைங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஓ ரீபாலா தாரா சந்தராதி காபாலாங்காராதி சந்தனமனாந்தராரியாதுலாங்காரவா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையினாலே, உடைய வசனத்தை கேட்டு உடைய வார்த்தையினாலே நீர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தைக்கு தங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அவருடைய வலது கரத்தை, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நீர் அவளை தாங்கி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அவருடைய வாயின் பலனாலே அவர்கள் திருப்தி அடையத்தக்கதாக அவனவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தினால் அவர் பலனை பெறுவான் என்று சொன்ன வார்த்தை வசனத்தின்படியாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தங்களை தாழ்த்தி ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துங்க. ஒருவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திடாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.